ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ப்ளவுஸோட சாரியோட கலர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெட் கலர் சாரீ. அண்டு சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து உள்ள குட்டி குட்டி மோட்டிவ் மாதிரி இருக்குது, ஜரி ஒர்க்கில் இருக்குது. அண்ட் பார்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவு ஒரு 5 to 6 inches இருக்கும். அந்தளவுக்கு லென்த்தி பார்டர்ஸில் ஜரி ஒர்க் இருக்குது. அண்டு சாரியோட முந்தானி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கோல்டன் கலர் ஜரி ஒர்க் தான் இருந்தது. ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா சாரியில் கொடுத்துருந்த அட்டாச்டு ப்ளவுஸு யூஸ் பண்ணாமல் சில்க் காட்டன் வந்து சேம் இதே ரெட் கலரில் வந்து 1 மீட்டர் எடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்டு சாரீ இவ்வளோ தான். இனிமேல் இதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்போ ஸ்லீவ் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 3 லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு அகெயின் 3 லைன் வந்து பார்டர் ஒர்க் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம 4 ரவுண்ட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு மேலே வந்து ஃப்ளோரல் பேட்டர்ன் ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 ஃப்ளார்ஸ் வந்து ஒரு ஸ்லீவுக்கு வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அண்டு அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடி லைன்ஸும் அண்ட் குட்டி குட்டி லைன்ஸும் கொடுத்துருக்கேன். அதை டிசைன் பண்ணுறப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளாரோட சென்டர் போர்ஷன் ஃபில் பண்ணுறதுக்காக பிளெயின் சக்ரி, கோல்டன் கலர் பிளெயின் சக்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளாரோட சென்டர் சர்க்கிள் கொடுத்துருக்கேன்ல, அதிலருந்து ஃபஸ்ட்டு ஒரு சக்ரி வச்சுட்டு அதை சுற்றி வந்து 6 to 7 சக்ரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற சக்ரியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த சக்ரி ஃப்ளாரோட சைஸும் சேஞ்ச் ஆகும் அண்டு சக்ரியோட கவுண்டிங்கும் சேஞ்ச் ஆகும். இதில் வந்து 6 சக்ரி வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். பிளெயின் சக்ரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதுக்கு வந்து ஃப்ளார் சக்ரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த ஃப்ளாரோட சென்டர் போர்ஷன் அப்படிங்கிறதுனால இதுக்கு நான் பிளெயின் சக்ரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வர மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கேன். இல்லாமல் ஸ்டோன்ஸ் வந்து சாரீக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த லீஃப் போர்ஷன் தான் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4 to 5 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம லென்த்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து சின்ன லீவ்ஸ் போட்டிருக்கிறதுனால 4 லீவ்ஸ் யூஸ் பண்ணி அல்டர்னேட்டாக 2 சைடுமே ஃபில் பண்ணிட்டு வரேன். இப்படி பண்ணுறப்போ வந்து சென்டரில் வந்து எந்த கேப்பும் இருக்காது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக அதில் எதுவும் டிசைன் பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்காது. ஸோ சிம்பிளாக பண்ணிடலாம். கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஜர்தோசி லீஃப் கூட ட்ரை பண்ணலாம். சேம் இதே மாதிரி இன்னொரு சைடு போட்டிருக்கேன்ல, அந்த லீஃபும் ஃபில் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 லீஃப்மே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சக்ரி ஃப்ளாரை சுற்றி வந்து ஹைலைட் பண்ணுறது அந்த ஃப்ளாரை ஹைலைட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு குட்டியாக ஒரு டிசைன் பண்ணுறோம். அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 5 ரவுண்ட் பீடும் டிப்பில் வந்து ரெட் கலர் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வந்து கலர் பீட்ஸ் கிடச்சிதுன்னா கூட ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து கோல்டன் கலரே யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி எல்லா ஃப்ளார்ஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணணும். தென் சென்டரில் இருக்கிற சக்கரிக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணிடலாம். நான் ஒயிட் கலர் ஜர்கன் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கலர்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதில் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ரிச்சாக காமிக்கும் அப்படிங்கிறதுனால ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் போர்ஷனில் போட்டிருந்த எல்லா ஃப்ளார்ஸையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற லீஃப்க்கு பதிலாக ஜர்தோசி லீஃப் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே கிராண்டாக இருக்கும். ஸோ அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற கொடி லைன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நார்மல் கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்து 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து 3 to 4 பீட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தென் அந்த கொடியோட டிப்பில் வந்து இந்த மாதிரி பேர்ல் ஒயிட்டில் ட்ராப் பீட் அண்ட் ஒரு ரெட் கலர் சுகர் பீட் அண்ட் கோல்டன் கலர் சீக்வன்ஸ் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கொடியோட டிப்பை வந்து எம்டியாக விடாமல் இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். சேம் இதே மாதிரி எல்லா கொடி லைன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கொடி லைன்லலாம் வந்து லீவ்ஸ் எங்கெல்லாம் எம்டி ஸ்பேசஸ் நிறைய இருக்குதோ அதிலலாம் வந்து லீவ்ஸ் அரேஞ்ச் பண்ணணும்.
அதுக்காக வந்து சேம் கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லீஃப் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால 6 பீட்ஸ் யூஸ் பண்ணி 2 லைன்ஸ் வர மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி போடுறப்போ லீஃப் வந்து ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கொடி லைனில் வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா நெருக்கமாக லீவ்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் பார்த்து போட்டுக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஓவராலாக இந்த டிசைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இந்த டிசைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடி லைனில் வந்து அங்கங்கே குட்டி குட்டி லைன்ஸ் கொடுத்துருக்கேன்ல, கர்வ் லைன்ஸ் மாதிரி, அதில் எல்லாமே இந்த மாதிரி சுகர் பீட் வச்சு கொடுத்துட்டு நாட் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அதில் வந்து பிளெயின் சக்கரி யூஸ் பண்ணி தான் ஒரு டிசைன் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு லைன்ஸ்லையும் வந்து சுற்றி ஒரு 5 சக்கரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி யூஸ் பண்ணுறப்போ ஒரு குட்டியாக ஒரு டிசைன் இருக்கும், பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து நான் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து சாரியோட கலரில் வந்து ரெட் கலரில் வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டிசைன் வந்து பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். பட் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்போவுமே நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரேமில் இருக்கிறத விட அதை கழட்டி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் எம்டி ஸ்பேஸஸ் நிறைய இருந்த மாதிரிலாம் இருக்கும். ஓவராலாக ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஸ்டிச்சிங் கூட ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பாருங்கள். அண்ட் அந்த ரெட் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுமே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இதுவே கான்ட்ராஸ்ட் கலர் சாரியில் இருந்தது அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். பேக் நெக் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் யூ நெக் தான். யூ நெக்கில் வந்து நம்ம ஸ்லீவில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ சேம் அதே டிசைன் வந்து இங்கேயும் ரிப்பீட் ஆகிற மாதிரி அதை மேட்ச் பண்ணி ஒரு நெக் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். அண்டு டாசல்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ளார்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் ப்ளவுஸோட ஃபைனல் லுக். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி கிராண்டாக இருந்துச்சு. ஸோ பிகினர்ஸ் கூட இந்த அளவுக்கு கிராண்ட் லுக்கில் ஒரு ப்ளவுஸ் பண்ணலாம் இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லீவோட எண்டிங்கில் ரெட் கலர் ரேண்டம் ஷேப் வர மாதிரியான ஹேங்கிங் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் டாசல்ஸும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.